இங்கே ஏற்கனவே ஒரு 3 முனை போட்டி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் 4வது முனை போட்டியாக வரும்னு நினைக்கிறேன். விஜய் அவரோட எத்தனை முனை போட்டி உருவானாலும் ஒவ்வொரு தேர்தலிலும் இது வழக்கமான ஒன்று தான். எத்தனை முனை போட்டியில் உருவானாலும் இந்த தேர்தலை பொறுத்தவரையில் இருமுனை போட்டி தான். திமுக தலைமையிலான கூட்டணிக்கும் அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கும் இடையிலான போட்டியாகத்தான் இந்த தேர்தல் அமையுமே தவிர பல பேர் தனித்து போட்டியிடலாம், தனி அணியை உருவாக்கலாம், புதிய கூட்டணியை கட்டமைக்கலாம். ஆனால் மக்களை பொறுத்தவரையில் இந்த அணியா அந்த அணியா என்று திமுகவையும் அதிமுகவையும் தான் சீர்தூக்கி பார்ப்பார்களே தவிர மற்றபடி மக்களுடைய கவனம் சிதறப்போவதில்லை. திமுக அதிமுகவுக்கு தான் நேரடி போட்டி அப்படிங்கிறீங்க. விஜய் ஒரு பொருட்டே இல்லை நீங்கள் கருதுறீங்க எடுத்துக்கலாமா? அது உங்கள் யூகத்துக்கே விட்டுறேன் நான். அவரும் நிற்கிறாரு. போட்டி வந்து எப்போவுமே இருமுனை போட்டி தான் தமிழ்நாட்டை பொறுத்த வரையிலும். எங்கேயுமே அப்படி தான் நடக்கும். தமிழ்நாட்டில் எப்போவுமே இருமுனை போட்டி தான். பொறுத்து இருந்து பார்ப்போம். தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு பார்ப்போம்.